ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலை கிச்சன். ஈஸியாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அடிகனமான ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு, பிரிஞ்சி இலை என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் ஒரு 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நான் முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைசி எல்லாம் நல்லா இது பண்ணதும், நல்லா வெடிஞ்சு வந்ததும் ஆனியன் போட்டுக்கோங்க. நான் 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம். அதை நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். ஏன்னா டொமேட்டோ ரைஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் ஃப்ளேவர் நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து அது நல்லா அது கூட வதக்கிட்டுருக்கோங்க. 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏன்னா நான் 1.5 கப்பு ரைஸ் சேர்க்குறேன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். 5 தக்காளி நல்லா வதக்கிட்டு, அது கூடவே 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து. இப்போ வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்ப்பேன். நான் குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். நான் கரம் மசாலா கூட சேர்க்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ஈஸியாக. அதை போட்டு நம்ம பட்டலவங்க தாளிக்கிறதோடு சரி, அது மாதிரி பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ பண்ணுங்க. நான் 5 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், நீங்கள் நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் உப்பு, நான் 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ ஈஸியாக கிடைக்கும் தக்காளி, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இல்லையா. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ரைஸ் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப தக்காளி ஹெவியாக இருக்காது. இந்த டைமில் நல்லா பழுத்த தக்காளியே நல்லா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் தக்காளி. இந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் வீட்டில் எந்த காயும் இல்லை, அதனால் நான் டொமேட்டோ ரைஸ் செய்கிறேன். 1.5 ஸ்பூன் நல்லா சில்லி பவுடரு, வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்ப்பேன். உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் தயிர் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் பாதி சிம்மில் பாதி தீயில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அதனால தான் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா அலசி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். புதினா போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால் அந்த புதினா ஃப்ளேவர் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், அதனால் நான் புதினா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் உப்பு, அந்த நான் 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி அங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அதனால தான் சேர்த்துருக்கேன். சில பேர் தேங்காய் பால்லாம் கூட சேர்த்து செய்கிறாங்க, நான் தயிர் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். என்கிட்ட இப்போது அவசரத்துக்கு இப்போ திடீர்னு ஈஸியாக டக்குன்னு ஒரு டொமேட்டோ ரைஸ் செய்யணுன்றதுக்காக நான் இது செய்கிறேன். உங்களுக்கு எதாவது முடிவு வேணும்னா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கலந்தும் செய்யலாம், இல்லை தயிர் சேர்த்தும் செய்யலாம். தயிர் இல்லாமையும் செய்வாங்க நிறைய பேர், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தயிர் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதி விட்டதும் ரைஸை போட்டு மூடிடுவேன். நான் வீட்டில் நான் பாஸ்மதி ரைஸ்லாம் செய்யலை, வீட்டு அரிசி தான். வீட்டிலே நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த ரைஸை வச்சு தான் செய்கிறேன். உடனடியாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் இந்த டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 டம்ளருக்கு ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடிடுங்க. மூடிட்டு நான் 2 விசில் தான் விடுவேன். உங்கள் குக்கர் எப்படியோ தெரியாது, உங்களுக்கு குக்கருக்கு ஏற்ற மாதிரி 15 மினிட்ஸ்
நல்லா விசில் வந்ததும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு விசில். நான் முதல்ல ஹையில் ஒரு விசில், அப்புறம் சிம்மில் வந்து ஒரு விசில் வச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்தது மூடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டீம் வந்து சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விசில் ஹையில், செகண்ட் விசில் சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் ரெடி. சட்டுன்னு செஞ்சிடலாம். 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நெய் சேர்த்து மேலே நெய் சேர்த்து பரிமாறினாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே பரிமாறலாம். அவ்வளோதான், கமகமன்னு டொமேட்டோ ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கலை கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. தேங்க்யூ, பாய்.